புதியவரான மூனா இயக்கத்துல உருவாகி இருக்கிற படம் அழகன் முருகன். காதல் கதையை பின்னணியா கொண்ட இந்த படத்துல புதுமுகங்கள் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழா சமீபத்துல அந்த படத்துல ஒர்க் பண்ண பாடலாசிரியர் பின்னணி பாடகி திருமணத்தோட வித்தியாசமா நடந்துச்சு. படத்தோட பாடல்களை மணமக்கள் தான் வெளியிட்டாங்க. இதுல நடிகர் செந்தில் உள்ளிட்ட பிரபலங்கள் கலந்துகிட்டாங்க. அழகன் முருகன் இந்த படத்தினுடைய கதையை நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயம் காதல். அந்த காதலை மிக அழகா காமெடியோட ஒரு த்ரில்லர் வச்சு சொல்லியிருக்கோம். இந்த படத்தினுடைய படப்பிடிப்பு தூத்துக்குடி, திருநெல்வேலி, கோவில்பட்டி, எட்டயபுரம் மற்றும் சென்னை இப்படி எல்லா ஊர்கள்லையுமே இந்த கதைக்கு தேவையான அந்த களம் தேடி தேடி பார்த்து படம் பிடிச்சிருக்கோம். இசையமைப்பாளர் புதுமுகமாக அறிமுகமாகிறாரு. பாடல்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. அழகன் முருகன் படத்தில் வந்து 3 பாடல்கள் எழுதியிருக்கேன். என்னுடைய மிஸ்ஸஸ் உஷாநந்தி அவங்க வந்து இதில் என்னுடைய 3 பாடல், நான் எழுதின 3 பாடலும் அவங்க தான் பாடியிருக்காங்க. நாங்களாம் ஒரு டீமாக சேர்ந்து இந்த அழகன் முருகன் படத்தை செஞ்சு முடிச்சிருக்கோம். நியூ ஃபேஸஸை வச்சு செஞ்சு முடிச்சிருக்கோம். எங்களுடைய திருமண நாளில் வந்து நான் எழுதி என்னுடைய மிஸ்ஸஸ் பாடின இந்த ஆடியோ படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் ஆகிறதுல நாங்கள் 2 பேருமே நிறைந்த சந்தோஷம் கொள்கிறோம். எங்கள் டீம் வந்து எங்களுக்கு இதை வந்து ஒரு கிஃப்டாக எங்களுக்கு கொடுக்குறாங்க. தேவதையன் தேவத நான் நடந்து வந்தா தேவத, நடந்து வந்தா தேவத, காதலைய காதலி நான் கடந்து வந்த காதலி, கடந்து வந்த காதலி, படிக்கும்போது ஆரம்பிச்சு அழகழகா கொத்து வச்சு, அழகழகா கொத்து வச்சு. இந்த படத்தில் வந்து 3 பாட்டு பாடியிருக்கிறேன். அதில் வந்து பாலும் சுரளி இருக்காங்க, நான் பாடியிருக்கிறேன். இந்த டைரக்டர் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை நல்லபடியாக எடுத்து முடிச்சிருக்கிறாங்க. அவர் இந்த டைமில் வந்து எங்களுக்கு இப்படி ஒன்று செய்யறதுக்கு அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறேன். படத்துல இமான் அண்ணாச்சியும் முக்கியமான வேஷத்துல நடிச்சிருக்காரு. இந்த படம் மூலமா சதீஷ்குமார் இசையமைப்பாளரா அறிமுகமாகிறாரு. இந்த படத்தை டைரக்ட் சார் வந்து முருகன் சார் வந்து சொல்லும்போது இந்த கதை ஒரு காதல் சம்மந்தப்பட்ட கதை சொன்னேன். எல்லா வயதினுக்கு வர காதல் தான் நினச்சேன். ஆனால் இந்த கதையை பற்றி சொல்ல தான் புரிய ஆரம்பிச்சிது. இந்த காதல் வந்து ஒரு இளமையான வயதில் வர காதல் மட்டுமில்லை, இது இளமை முதிர்ந்த பிறகும் நமக்கு வந்து வர காதல் தான். இது வந்து முகத்தை பார்த்து வருவதில்லை, உள்ளத்தால் பார்த்து வருவது காதல். இந்த படத்தில் வந்து பாட்டு வந்து 5 பாட்டு, ஒரு 6/8 பேட்டர்னில் ஒரு சாங்ஸு, ஒரு மெலோடிஸு, ஒரு பேதாஸ் மூடு, இந்த மாதிரி ஒரு பாட்டு 5 பாட்டு போட்டிருக்கோம். சாதாரணமாக வந்து ஒரு இசையமைப்பாளர் வந்து சிங்கர் வந்து அறிமுகம் மட்டும் தான் பண்ணுவோம். ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு ரைட்டருக்கும் ஒரு சிங்கருக்கும் வந்து ஒரு காதல் மலர்ந்து அந்த காதல் மூலம் கல்யாண நிகழ்ச்சியில் நாங்கள் ஒரு ஆடியோ ரிலீஸ் பண்ணுறோம். நான் ஒரு பெருமையாக தான் நினைக்கிறேன். ஏன்னா மற்ற சமயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எல்லா இடத்துலையும் தேட்டரில் ஒரு இதில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் இன்னைக்கு முதல் முறையாக வந்து ஒரு பாடகியோட திருமணத்தில் நாங்கள் முதல் முறையாக கலந்து ஆடியோ ரிலீஸ் பண்ணுறது இது முதல் டைம் நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு மியூசிக் டைரக்டர்ன்ற முறையில். இந்த அழகன் முருகன் படத்தில் நான் சுண்டி விட்டா ரத்த வரங்கிற பாடலை பாடியிருக்கேன். அந்த பாடல் வந்து அந்த ஓப்பனிங் வரி வந்து இளைஞர்கள் மத்தியில் ஒரு பிரபலமாக இருக்கும். இந்த பாட்டை நான் பாடி காமிக்கிறேன். சுண்டி விட்டா ரத்தம் வரும் வெள்ளத்தோலு நீ, அழகு வெள்ளத்தோலு நீ, சுண்டி விட்டா ரத்தம் வரும் வெள்ளத்தோலு நீ, அழகு வெள்ளத்தோலு நீ, வம்பு பண்ணாதே சிரிக்கி வம்பு பண்ணாதே, ராவும் பகலும் தூக்கம் கெடுத்து ராங்கு பண்ணாதே, சிரிக்கி ராங்கு பண்ணாதே. இப்படி ஒரு அழகான பாடல். கண்டிப்பாக அது மிக பிரபலமாக நம்பிக்கை இருக்குது. ஹீரோ கூடவே வர்ற மாதிரி ஒரு 4 வெட்டி பேலுவை வேணும் அப்படின்னு கேட்டாங்க. சரி டக்குன்னு அதில் ஒரு ஆள் விமான நச்சை போட்டுருன்னு சொல்லி ஒரு 4 வெட்டி பேலுவை கேரக்டரில் நான் ஒரு தானே பண்ணியிருக்கேன். அதில் படம் முழுக்க கலகலப்பாக கொண்டு போகிறதுக்கு நாங்களும் கடுமையாக முயற்சி பண்ணியிருக்கோம். அது கலகலப்பாக இருக்கா இல்லைங்கிறது நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் தான் முடிவு பண்ணி சொல்லணும். கண்டிப்பாக தொடர்ந்து நிறைய படங்களுக்கு எனக்கு ஆதரவு தந்துட்டுருக்கேன். ரசிகர்களாகிய நீங்கள் இந்த படத்தையும் வெற்றி பெற வைக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களை பணிவோடு கேட்டுக்கிறேன். காமெடியோட கலந்து உருவாகி இருக்கிற இந்த காதல் கதை ரசிகர்களுக்கு நிச்சயம் பிடிக்கும்னு படக்குழு நம்புது.